இந்தியாவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து மற்றதை விட கம்மியாக நினைக்கிறீங்களா? நான் அதனால தான் சொல்கிறேன், டோன்ட் கம்பேர் தமிழ்நாடு ஸ்டேட் வித் அதர் இந்தியன் ஸ்டேட், பர்டிகுலர்லி நார்த் இந்தியன் ஸ்டேட். கிட்டத்தட்ட 40 வருஷம் பின்தங்கிய மாநிலங்கள் அதெல்லாம் இப்போ தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அதனால் அதில் பெருமை பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. நாம் எப்படிப்பட்டவங்க, நம்மளோட ஸ்கூல்ஸை ஒவ்வொரு பிளாக்லேயும் 40 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கின தமிழ்நாடு. இந்த சர்டிபிகேட் வாங்கி என்னங்க பண்ண போறீங்க? ஏங்க தமிழ்நாட்டோட இலக்கை நீங்க உயரமா வச்சு அதை நோக்கி நகருங்க. நீங்க சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி. அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே எது வந்து ஒரு குறிப்பிட்ட தலைவர், ஒரு குறிப்பிட்ட குடும்பம் அப்படின்னு இருக்கிறத நாங்கள் பேசிகிட்டே தான் இருக்கோம். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஜனநாயக கட்சி அப்படின்னு வரும்போது அவர்களுடைய தேர்வு அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதா இருக்குது. ஆனால் அதே சமயம் வாரிசு அரசியலை நோக்கி அதிகாரங்கள் முழுக்க குவிவதை எப்போதும் பாரதிய ஜனதா கட்சி அதை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமே தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டே வராங்க. என்ன அர்த்தம்? நீட் எக்ஸாமினேஷனை இன்று குழந்தைகள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ரெண்டாவது, தேர்ச்சி விகிதம். நீட் எக்ஸாமில் தேர்ச்சி விகிதம் என்பதும் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கு. ஆக இன்னைக்கு நீட் அப்படிங்கிறத சமுதாயத்தில் எல்லாரும் ஏற்றுட்டாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இதில் என்னன்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை விவசாயிகள், குடிசையில் வசிக்கின்ற குழந்தைகள், மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட தயங்குகின்ற கால்கள் இன்று மருத்துவராக தங்கள் குழந்தைகளை பார்க்கின்ற சூழலை நீட் உருவாக்கி இருக்கிறது. அதனால் நீட் என்பது தமிழகத்தில் இப்போது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இது திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் அரசியல் பிரச்சனை, மற்றபடி இது மக்களுக்கான பிரச்சனை இல்லை. உங்களோட கேள்விகள் முடிஞ்சது சார். வேற யாராவது புதுசா கேட்கறவங்களுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி. கோவை மாவட்டத்திற்கு மீண்டும் வந்து பொறுப்பு அமைச்சர் இல்லாத ஒரு நிலை வந்திருக்கு. இதை பத்தி யோசிக்க வேண்டியது திமுக. ஏனென்றால் இல்ல, இது வந்து கோயம்புத்தூருக்கான பொறுப்பு அமைச்சர் மட்டும் இல்லைங்க. நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல் வரும் காலத்தில் இன்னும் அதிகமாக நடக்கும். அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக அமைச்சரவையில் இருக்கின்ற எத்தனை அமைச்சர்கள் அவர்கள் அமைச்சருங்கிற அடைமொழி இல்லாம மக்களை சந்திக்க போறாங்க, இல்ல மக்களையே சந்திக்க முடியாத சூழல் வருமானு பாருங்க. ஒரு வருஷத்துல நாங்க வார்னிங்கும் சொல்லல, த்ரெட்டனிங்கும் பண்ணல. நீங்க செஞ்ச செயல்களுடைய விளைவை நீங்கள் விரைவில் பார்க்க போகிறீர்கள் அப்படிங்கறதா எங்களோட கருத்து. நாங்க யாருங்க த்ரெட்டன் பண்றதுக்கு, நாங்க யாருங்க வார்னிங் பண்றதுக்கு? நாங்க மக்கள் கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்றோம், விழிப்புணர்வு உருவாக்குறோம். பாருங்க, திமுக அமைச்சரவையில எத்தனை பேரு வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கவங்க, தண்டனை பெற்றவங்க, எத்தனை பேருக்கு மேல ரெய்டு நடந்துட்டு இருக்கு. அதனால முதல்வர் சொல்றாங்க பாஜகவோட துணை அமைப்பு இடி ஐடி அப்படிங்கறாங்க. இது என்ன இப்பவா சொல்றாங்க? அவங்க வேலை வந்தா மட்டும் அது பாஜக துணை, இப்ப வேற யாராவது வேலை பண்ணா? அதிமுக அமைச்சருடைய வழக்குகள் நிறைய முடிச்சு வைக்கப்பட்டிருக்குது. அதே மேல நடவடிக்கை எடுக்காம திமுக அமைச்சருடைய பழிவாங்க. இந்த ஒவ்வொரு வழக்குமே அவங்கவங்க நீதிமன்றத்தை சந்திக்கிறாங்க, நீதிமன்றத்தில் அவங்களோட தரப்பை சொல்றாங்க. திமுக அமைச்சர்களும் நீதிமன்றத்தின் வாயில என்ன நீதி இருக்குதோ வாங்கட்டும். நாங்க யாராவது நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம் நாங்க தடுக்கிறோமா? நீதிமன்றத்துக்கு போனாதான் தெளிவா சொல்றாங்களே, நீங்க இத்தனை குற்றம் பண்ணிருக்கீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் கேட்கறாங்களே. சிறுவாணி தண்ணி போல ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி கோவை வந்து விஜய் சொல்லிட்டு போயிருக்காரு. கோவையில் இந்த கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? பல்வேறு பாசிட்டிவான சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவான சிறுவாணி தண்ணின்னு சொல்லி நிறைய ஃபாலோ பண்ணி நிறைய இடங்கள் ஏற்படுச்சுன்னு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? நீங்க எல்லாம் தான் கூட இருந்தா அன்னைக்கு பாத்தீங்க, எப்படி போய் வீடியோவை கவர் பண்ணீங்க, எப்படி செய்தி சேகரிச்சிங்கன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு அரசியல் கட்சி, அதுவும் குறிப்பாக ஒரு சினிமா பின்புலத்தோடு வரக்கூடிய நபர் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே எல்லாத்துக்கும் ஒரு சினிமா நடிகர் வரும்போது பார்க்குறக்கு அப்படிங்கிறது ஆர்வம் இருக்கும். இன்னும் டைம் இருக்குது. ஒரு அரசியல் கட்சியாக எப்படி அவர்கள் மக்கள் பிரச்சனையை எடுக்கிறார்கள், உள்ளூர் மக்களுடைய குரலை அவர்கள் எப்படி பிரதிபலிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு அடிப்படை. அதனால வரக்கூடிய காலத்தில் அதை பார்ப்போம். ஈரோட்டில் மறுபடியும் சிவகிரியில் பகுதியில் வயதான தம்பதியிலிருந்து தோட்டத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஈரோட்டு மாவட்டத்தில் சிவகிரிங்கிற இடத்துல தோட்டத்துக்குள்ள வயதான தம்பதி கொலை பண்ணியிருக்காங்க.
திருப்பூர் மாதிரி சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக இந்த படுகொலைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரானது, போதைப் பொருட்களுடைய நடமாட்டம், இவை எல்லாமே தமிழகத்தில் அதிகரித்து இருக்கிறது என்பதை சட்டப்பேரவையிலே அவர்கள் கொடுத்திருக்கின்ற அறிக்கையே சொல்கிறது. ஆனால் நாங்கள் இதை சொன்னோன்னா, இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு அதனால் கேஸுக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. இது என்னங்க பதில்? இது மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகனால அதிகமாக கிரைம் நடக்குமா? எஸ், நீங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில், குறிப்பாக பாலியல் பலாத்கார வழக்குகளில் இந்த நீங்கள் சொல்கிற ஃபேக்டர் ஓகே. ஏன்னா அதிகமாக அந்த குற்றத்தை சொல்கிறதுக்கு வரமாட்டாங்க. ஆனால் சாதாரணமாக நடக்கக்கூடிய கொள்ளைகள் இவையெல்லாம் எப்படி அவேர்னஸ்னால வரும், இது நடக்கிறதால வருது. அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்களே செய்தி சேகரிக்கும் போது பார்க்குறீங்க எத்தனை குற்றச் செயல்கள் நடக்குது. குறிப்பாக தனியாக இருக்கின்ற முதியவர்களை குறிவைத்து அவர்கள் கொல்லப்படுவது, பணத்திற்காக நகைகளுக்காக கொலை நடப்பது, செயின் திருட்டு, இவையெல்லாம் இன்னைக்கு அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. அரசாங்கம் இதை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேணும். குறிப்பாக போதைப் பொருள் தொடர்பாக எல்லாத்தோட கவலை இருக்குது. இளைஞர்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக போதை புழக்கத்தில் இருக்கிறாங்க. ஆமாங்க, யார் இருந்தாலும் தப்பு செஞ்சாலும் அதை அரெஸ்ட் பண்ணணும், கண்காணிக்கணும். எங்கிருந்து வந்தாலும், வடமாநிலம் மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் வெளிநாடுகள் இருந்து கூட வருது. வெளிநாடுகள் இருந்து வரவங்களையும் கவனிக்கணும். நன்றிங்க. கூட்டணி தொடர்பாக ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அறிவிச்சிட்டாரு. அதனால அதுல எந்த ஒரு குழப்பமும் யாருக்கும் இல்லை. நீங்க என்டிஏ வரும்போது ஒவ்வொன்றா சொல்லுவோம் உங்களுக்கு. எங்ககிட்ட வரும்போதெல்லாம் நாங்கள் எப்பெல்லாம் வெளிப்படையாக அறிவிக்கிறோமோ அப்போ அறிவிப்போம். கோவையில் பாஜக 5 சீட்டுங்கிறாங்க. இங்கே பாருங்க, கூட்டணி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைச்சாச்சு. எந்த தொகுதி, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர்கள் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதிலளிக்க முடியாது. இதை முடிவு செய்ய வேண்டியது தேசிய தலைமை. தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறது தாங்க எங்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடமை. ஒரு கட்சின்னு அப்படிதான் இருக்கணும். என்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கோ கட்சியினுடைய உள்ளரங்களை பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் கட்சி ஒரு முடிவெடுத்து விட்டால், தேசிய தலைமை முடிவெடுத்து விட்டால், அந்த முடிவினை அமல்படுத்துவது என்பதுதான் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னோட கருத்து. அதாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு இத்தனை நாள் தமிழ்நாட்டில் நீங்க நடத்துங்கன்னா அதை நடத்தல. ஆனா மத்திய அரசு அறிவிச்சொன்ன நான் போய் உடனே அது என்னாலதான் அப்படின்னு சொல்றது, அது யாரோ கஷ்டப்பட்டு குழந்தையை கொண்டு கொடுத்தா பேர் வைக்கிறதுல என்னங்க கஷ்டம்? நன்றிங்க.